இச்சபோட் சினிமாவில் இந்த நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்மேன் ரவீந்தர் அவர்கள் கூட வந்து உட்காந்து சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்களை வந்து போட்டு உடைக்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் அவங்க சொல்கிறது இந்த பிஆர் ரிலேட்டடாக வந்து எல்லாருமே ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுட்ருக்காங்கல்ல, அதுக்கு வந்து அவங்க ஒரு ஆன்சர் கொடுக்குறாங்க. வெளியே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க தான், நான் இங்கே உள்ளே என்ன பண்ணுறனோ அதை தான் அவங்க அங்கே வெளியே ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி அது ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரதும் போது நான் எந்த ஒரு ஹோம் ஒர்க்கும் வந்து பண்ணிட்டு வரல. இப்படி பண்ணணும், இப்படி ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணணும், எதுவுமே வந்து நான் பிளான் பண்ணலை. அப்படி நான் பிளான் பண்ணிவிட்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 2 வாரத்திலே வந்து நான் மாட்டியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் சொல்லும் போது வந்து விஷ்ணுவோட ஞாபகம் தான் வந்தது. ஏன்னா விஷ்ணு வந்து பிளான் பண்ணி வந்துட்டு அவரே சொல்லியிருப்பார், நான் பிளான் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட இன்புட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிளான் பண்ணாமல் போ அப்படின்னு சொல்லி, ஸோ இப்போ வந்து பிளான் பண்ணாமல் தான் நான் உள்ளே வந்தேன். நான் அப்படி பிளான் பண்ணால் 2 வாரத்திலே வந்து மாட்டிப்பேன். ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு பிளானும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் இப்போ என்கிட்ட ஏதாவது டேலண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது தெரியவும் தெரியாது. எனக்கு அந்த ஆக்டிங் மேலே ஒரு பேஷன் இருக்குது, நடிக்கணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதில் வந்து நான் ட்ரை பண்ணுவேனே தவிர நான் வந்து மற்றபடி எனக்கு டேலண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல அது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஃபேட்மேன் வந்து உங்களுக்கு டேலண்ட்டாக இருக்கிறனால தான் வெளியே வந்து அவ்வளோ கூட்டம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் இப்போது வந்து ஏதோ பிளான் பண்ணிட்டு வந்து இந்த வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஈஸியாக மாட்டிப்பேன் தப்பு பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நான் வெளியே இருந்தேன் அப்படின்னா நான் ரொம்ப ஏமாறக்கூடிய ஒரு பர்சன். நான் வெளியே வந்து ஃப்ரெண்டுக்காக நிற்கக்கூடிய ஒரு ஆள். இங்கே நான் ஃப்ரெண்டுக்காக நிற்கக்கூடாதுன்னு தான் நான் உள்ளே வந்தேன். ஆனால் இங்கே என்னால் நினச்சி ஜாக்லின் வந்து எனக்கு தோணிடுச்சு, இப்போ ஜாக்லின் வந்து சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்து போயிருக்கலாம். ஆனால் இப்போது நேற்று எனக்கு என்ன ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா, ஜாக்லின் வந்து 100 நாளாக இந்த ஒரு விஷயத்தை என்கூட பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. ஒருத்தர் 100 நாளும் வந்து இது மாதிரி பொய்யா பண்ண முடியுமா? ஸோ ஜாக்லினோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் உண்மைன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக இவங்க ஜாக்லினை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை என்னென்னு எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். போகிற வரையும் திரும்பவும் சண்டை போடாமல் இருந்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் இங்கே வந்து யாரையும் வந்து ஃபேட்மேன் ரவீந்தர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து இங்கே யாரோட கேமையும் வந்து கெடுக்க வரல. எனக்கு பர்சனலாக இந்த ஷோவை பார்க்கும்போது முத்துக்குமரன் நல்லா ப்ளே பண்ணியிருக்கான், அவன் வின் பண்ணோம் அப்படிங்கிறதா என்னோடய ஆசை. அவன் டிசர்வ்னு நான் சொல்கிறேன். பட் மக்கள் இருக்காங்க, அதுக்கு மேலே ஓட்டிங் இருக்குது, பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அது என்ன டிசைட் பண்ணுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து போச்சு. ஸோ இதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பட் பாதிலே வந்து கட் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன முடிவுன்னு தெரியல. பட் இதுதான் அவங்க இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.